மெட்ராஸ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுதர்ஷன், பிவி வெல்த் கிரியேட்டர்ஸ். திருப்பி ஒரு வித்தியாசமான சமையலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவும் கொடுக்கலான்றதுக்காக இப்போ வந்திருக்கோம். நீங்கள் தெரியும், நம்ம கான்செப்டே வந்து ஹெல்த் அண்ட் வெல்த் ஆர் 2 ஐஸ் ஃபார் எனி இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கான்செப்டை போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சமையலில் வந்து லெமன் ரசம் தான். பட் ஆனால் அது வந்து புளி இல்லாமல் லெமனை பேஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்க இதுவும் இப்போ நிறையா ஒரு காமனாக பார்த்தீங்கன்னா ரசம் அப்படின்னாலே எல்லோரும் புளி வேணும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த புளி இல்லாமல் எப்படி ரசம் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படின்றத பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து சேவிங்ஸ் எதுக்கு அவசியம், எந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இப்போ நான் சொன்ன லெமன் ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான ரசம். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வீட்டில் தூங்கிட்டாங்க, என்னடா பண்ணுறது, ஹோட்டலில் சாப்பிட்டா பிடிக்கல, கேன்டீனில் சாப்பிட்டா வயிறு உப்புசமாகுது, அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் வருது, நிறைய கலக்கிறாங்க, அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த ரசம் வந்து உங்களுக்கு வில் பி வெரி வெரி ஹேண்டிங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி, லெமன், இந்த லெமன் ஒன்று, அப்புறம் வாட்டர். இதில் இப்போ இது பண்ணுறதுக்கு இதில் சும்மா கொஞ்சமாக வச்சுருக்கேன், பட் நிறையா தேவைப்படும். இது வந்து துவரம்பருப்பு. இது துவரம்பருப்பு தேவையில்லை. ஆக்சுவலாக துவரம்பருப்பு ஜலம் இருந்தால் போதும். இப்போ நீங்கள் வந்து சாம்பார் பண்ணுறாங்க வீட்டில், இல்லை துவரம்பருப்பு வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அதில் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணியை ஊற்றி அந்த பருப்பு ஜலம் இருந்தாலே போதும். பட் நம்ம இது பருப்பு ஜலம் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் காமிக்கணுன்றதுக்காக நான் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த வச்சுருந்த தக்காளியை வந்து அரைச்சிட்டேன், கொஞ்சம் அரைச்சி இது மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதில் தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு கொதிக்க வைக்கணும். இந்த பாத்திரம் நிறைய பேர் அலுமினிய பாத்திரம்னு வச்சுக்கிறாங்க. இது அலுமினியம் இல்லை, இது வந்து ஆதி காலத்தில் வந்து ரசம் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் பாத்திரம். இது வந்து ஈயக்கிண்ணின்னு சொல்லுவாங்க, ஈய பாத்திரம்னு சொல்லுவாங்க. இது ஈயம், மேட் ஆஃப் ஈயம், நாட் அலுமினியங்க. நல்லா பாருங்கள். இப்போ அந்த அரைச்சி வச்ச தக்காளியில் கொஞ்சம் நான் வந்து தண்ணியை ஊற்றி அப்படியே கொதிக்க வைக்கிறேன். இது நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான மஞ்சப்பொடியை போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரசப்பொடின்னு ஒன்று நாங்கள் அரைச்சி வைப்போம். மிளகா பொடிக்கு பதிலாக ரசப்பொடின்னு ஒன்று அரைச்சி வைப்போம். அந்த ரசப்பொடி போடணும். இந்த இது கொஞ்சம் போட்டுக்கணும். இது காரத்துக்காக இதை போட்டுருணும். இது வந்து ரசத்துக்கு தேவையான உப்பு நம்ம போடுறோம். இது நான் வந்து கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த உப்பு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுருங்க. இப்போ வாசனைக்காக இஞ்சி, ஹெல்த் அண்ட் இதுக்காக வந்து இஞ்சியும் போடலாம். இந்த பாருங்க, கொஞ்சோண்டு இஞ்சி வச்சுருக்கேன். இந்த இஞ்சியை வந்து நல்லா நசுக்கி இந்த கொதிக்கிற தக்காளியோட சேர்த்துடணும். இஞ்சி எப்போவுமே வந்து நல்லா நசிக்கணும். நல்லா நசுக்கிட்டு இதில் போட்டுக்கணும். இந்த இஞ்சியையும் இதில் போட்டேன் வாசனைக்காக. இப்போ இந்த ரசத்தில் வந்து நம்ம மெயினாக பண்ண வேண்டியது என்னென்னா, நல்லா கொதிக்க விடணும். அதாவது இந்த தக்காளி, நம்ம போட்ட மஞ்சப்பொடி, இந்த மிளகாப்பொடி, எல்லா பொடியோட பச்சை வாசனை போகணும்னா நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி விட்டேன், இது அப்படியே சுண்டுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து நார்மலாக ரசம் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளி தான் ஃபஸ்ட்டு கரைச்சி விடுவாங்க. புளியை கரைச்சி விட்டு தக்காளியை ஆட் பண்ணி ரசம் தான். இப்போ ரசம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வீட்டில் ரசம், நாங்கள்லாம் எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவோம், ரசம் இல்லைன்னா சாம்பாரை வந்து நீ அப்படியே மேலாக எடுத்து ஊற்றினாக்கா ரசம், அடியில் கிளறி ஊற்றினா சாம்பார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ரசம்லாம் இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ரசம் பண்ணணும் அப்படின்னாக்க நல்லா கொதிக்க விடணும் ஒன்று. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் தெரிஞ்சாலும் வந்து நம்ம என்னென்னா ப்ரையாரிட்டியே கொடுக்காம வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா நம்ம சேவிங்ஸை தான் கட் பண்ணுவோம். ஸோ அந்த சேவிங்ஸை கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ நமக்கு தெரியாது. இப்போ வந்து நமக்கு வந்து நம்மளோட ரெகுலர் லைஃப் ஸ்டைல் அஃபெக்ட் ஆகாமல் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் சடனாக ஒரு எமர்ஜென்சியோ, இல்லை வந்து ஒரு பையன் படிப்போ, இல்லை ஒரு பொண்ணு இது வரும்போது ஐயோ நம்ம சேர்த்துருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். பட் அப்போ என்ன ஆகும்னா இட் இஸ் டூ லேட் மாதிரி இருக்கும்.
கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நம்ம நேயர்கள் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த பதிவையே போடுறோம். நீங்கள் வந்து ரெகுலராக வந்து சேவ் பண்ணுங்கள். உங்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி ரெகுலராக சேவிங்ஸ் பண்ணுங்கள். இப்போ நிறைய ஃபினான்ஷியல் பிளானர்ஸ்லாம் இருக்காங்க மார்க்கெட்டில். ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் போய் உங்கள் லைஃப் ஸ்டைலு நீங்கள் வந்து எப்படி இருக்க விரும்புகிறீங்க அதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க கரெக்டாக ஒரு ஃபார்முலா பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம், இதுக்கு வந்து இவ்வளோ சேர்த்திங்கனாக்கா உங்களோட பொண்ணு கல்யாணம்லாம் நடக்கும், உங்களை பொண்ணை படிக்க வைக்கலாம், பையனுக்கு வந்து பெரிய ஒரு கெரியர் பில்டு பண்ணி கொடுக்கலாம். இது இத்தனையும் என்ன லோன் இல்லாமல், நல்லா புரிஞ்சுக்கோங்க, சேவிங்ஸ் வந்து லோன் இல்லாமல். அதாவது இப்போ இந்த வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு இது இருக்குது ஹெல்த்தில். இந்த வருமுன் காப்போங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த லெமன் ரசமே சொல்கிறேன். புளி வந்து ஆக்சுவலாக உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது கிடையாது ஆக்சுவலாக, பட் அவாய்ட் பண்ண முடியாது. அப்படின்றதுனால நம்ம வந்து புளியை வந்து சேர்த்துக்கிறோம். புளி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து புளியை மினிமைஸ் பண்ணி சாப்பாட்டில் வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு கூட நம்ம ஹெல்த் நல்லாயிருக்கும். இந்த அசிடிட்டி ரிலேட்டட் திங்ஸுக்கெல்லாம் வந்து புளி வந்து ரியலாகவே ஒரு தூண்டுகோல் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. பட் இப்போ இந்த லெமன், அதாவது புளிப்புங்கிறது ஒரு டேஸ்ட்டு. நம்ம இந்த ரசத்துலேயும் புளிப்பை கொண்டு வந்துடுறோம். எப்படி கொண்டு வரோம் அப்படின்னாக்கா லெமனை புழிஞ்சிட்டு நம்ம அந்த புளிப்பையும் கொண்டு வந்துடுறோம். டேஸ்ட்டும் வந்துடுது, உடம்புக்கும் நல்லது. அதே மாதிரி தான் சேவிங்ஸும். உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி போனீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலையும் பாதிக்காத அளவுக்கு இது பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸும் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிளானர் பண்ணி கொடுப்பாங்க. ஃபினான்ஷியல் பிளானர் அணுகினீங்கன்னா அதையும் நம்ம அச்சீவ் பண்ணலாம். இது இப்போ ரசம் கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றது நான் காட்டுறேன். இப்போ நான் வச்சுருந்த இந்த பருப்பு இருக்கு இல்லைங்களா, துவரம் பருப்பை வந்து நல்லா வேக வச்சுட்டு அதில் நான் கொஞ்சம் நிறைய தண்ணியை ஊற்றிட்டு இது மாதிரி ஊற்றிடுறேன். நமக்கு வந்து இப்போ நீங்கள் எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பார் பண்ணும்போது இந்த பருப்பை எடுத்து சாம்பாருக்கு போட்டுட்டு மேலே இருக்கிற தண்ணியை வந்து ரசத்துக்கு ஊற்றுவாங்க. அது மாதிரி ஊற்றினாலே போதும். பட் இப்போ நம்ம பருப்பை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா நீங்கள் பருப்பையும் ரசத்துலேயே போட்டுடலாம். ஃபுல்லாக ரசத்தில் போட்டிங்கனாக்கா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அதை போட்டேன். இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நிறைய இது பண்ணியிருக்கோம், தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. ஸோ இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு இது தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இப்போ இது பாருங்கள், ரசம் வந்து நம்ம தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ இது மாதிரி கொதிக்கணும். இது கொதித்த பிறகு இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் ஜீரகம் மிளகுலாம் அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ஜீரகம் மிளகு ரெண்டு தான், ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை. ஜீரகமும் மிளகும் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த ஜீரகம் மிளகை வந்து நம்ம இதில் போடணும். இப்போ ரசம் ஆயிடுச்சு. இப்போ நான் இது வரைக்கும் லெமன் ஒன்றுமே புழியவே இல்லை. இது மாதிரி கீழே இறக்கி வச்சுட்டு, நீங்கள் வந்து அடுப்பில் இருக்கும்போது லெமனை புழியக்கூடாது. கீழே இறக்கி வச்சுட்டு புளிப்புக்காக இந்த லெமனை வந்து நீங்கள் நல்லா புழிஞ்சு விட்டுருணும். இது கொஞ்சம் பெரிய லெமனாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து அரை மூடி புழிஞ்சால் கூட போதும். பட் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட புழியலாம். வந்து நம்ம லெமனை புழிஞ்சிட்டோம். லெமன் புழிஞ்ச பிறகு நீங்கள் வந்து இந்த கொத்தமல்லியை வந்து மேலாக போட்டுட்டு, கொத்தமல்லி போட்ட உடனே நீங்கள் வந்து ரசத்தை வந்து அப்படியே ஒரு கலக்கி மூடி வச்சிடணும். மூடி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த வாசனை வந்து உங்களுக்கு நல்லா இதுவாக இருக்கும். நான் இப்போ புழிஞ்சிட்டேன், லெமன் புழிஞ்சிட்டேன். அட் த சேம் டைம் இதை போட்டு கலக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்து இதை தட்டை போட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரசம் வந்து நல்ல இதாக இருக்கும். இப்போ ஈஸியான ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் நம்ம. அதாவது ஈஸியான ரசம்னா நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். திடீர்னு ஒரு வீட்டில் லேடிஸ் வேலைக்கு போகிறவங்க தூங்கிட்டாங்க, ஆனால் இன்றைக்கி சமையல் பண்ணி தான் ஆகணும், வெளியில் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கடன் பண்ணணுன்னா இந்த லெமன் ரசத்தை பண்ணி ஒரு அப்பளமோ இதை வச்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி சேவிங்ஸ்லேயும் நான் சொன்னேன், இது வந்து குயிக்காக வந்து எப்படி சேவ் பண்ணி வச்சோன்னா எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் வந்து ரெண்டுமே வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது எப்படி நம்ம வந்து ஒரு டெய்லி ஷெட்யூலை நம்ம மேனேஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம சேவிங்ஸையும் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்றத எடுத்து நம்ம அதை கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நமக்கு வந்து லோன்கிறத அவாய்ட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட்டுன்றதை வந்து கொஞ்சம் கம்மியில் இன்ட்ரெஸ்ட், லோன் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இஎம்ஐ வந்து வில் நாட் பி அ நைட்மேர். நம்ம தூங்கும்போது ஐயோ இஎம்ஐ இருக்குது, நாளைக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன ஆகும், நாளை அன்றைக்கி இதானா என்ன ஆகும், அதானா என்ன ஆகுன்ற ஒரு பிரச்சனை இருக்காது.
அதனால் சேவிங்ஸை வந்து கண்டிப்பாக ஹெல்த் அண்ட் வெல்த் ஆர் போத் ஆர் அவர் ஐஸ் ஆக்சுவலாக. அந்த அந்த 2 ஐயையுமே வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஹாப்பி லிவிங். மெட்ராஸ் குக்கிங் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.